இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை வேளாங்கண்ணி தாயின் அன்பு பக்தர்களே, மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா நாள் வாழ்த்துக்கள். இங்கே யாராவது மாட்டு தொழுவத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர்கள். ஆஸ்பத்திரியில் பிறந்திருப்பீங்க. இப்போ எல்லாம் குழந்தைகள் ஏசி ரூமில் பிறக்கிறாங்க. இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். நாம் எங்கு பிறக்கிறோம் என்று நாம் நினைக்கக்கூடாது பிரியமானவர்களே. நான் எப்படி வாழப்போகிறோம் என்று என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். மாட்டு தொழுவத்தில் பிறந்த மானிட மகன் இந்த உலகத்தை மீட்கப் போகிறார். இயேசுபாலன் பிறந்து விட்டார். ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று பலர் தான் பிறந்த வீட்டை சபிக்கிறார்கள். எங்க அப்பா விவசாயி, எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அதனால என்னால் படிக்க முடியல என்று சொல்கிறார்கள். எங்க வீடு ஏழை, எங்க வீடு கூரை வீடு, எங்களால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஊரையும் வீட்டையும் இருப்பிடத்தையும் குறை சொல்லிக் கொண்டு ஊனமாக வாழ்கின்ற உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக, ஒரு ஸ்டாராக கொண்டு வரப்போகிறது. இரண்டாவது, இயேசுவை அன்னை மரியாள் தீவன தொட்டியில் கிடத்தினார். தீவன தொட்டியிலே கால்நடைகளுக்குடைய உணவு இருக்கும் பிரியமானவர்களே. அதிலே தவிடு, புண்ணாக்கு, வைக்கோல், தண்ணீர், மாடுகள் உண்பதற்காக வைக்கப்படும். இயேசுபாலன் பிற்காலத்தை நமக்கு உணவாக போகிறார் என்பதை முன் குறிப்பதற்காக தீவன தொட்டிலே கடத்தப்படுகிறார். அவரால் நமது மீட்பு கிடைக்கப் போகிறது என்பதை முன் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் யாரோ ஒருவர் உணவாக மாறியிருப்பார்கள். ஒரு வீடு கட்டுவதற்கு அப்பா தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உணவாக மாறியிருப்பார். ஒரு திருமணம் செய்வதற்கு அம்மா அல்லும் பகலும் பாராது உழைத்து உணவாக மாறியிருப்பார். ஒரு மகன் வெளிநாடு சென்று தன் தங்கச்சியுடைய கல்யாணத்தையும் அக்காவுடைய கல்யாணத்தையும் வீடு கட்டுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உழைத்து உழைத்து பணத்தை அனுப்பி இங்கு நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறார் என்றால் அந்த மகனுடைய உணவு, முழு உழைப்பு. யாராவது ஒருவர், ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் ஒருவர் அங்கு உணவாக மாற வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே ஏமாற்றி கொண்டு பிறரிடமிருந்து பறித்து கொண்டு எப்படியும் வாழலாம் என்பவர்கள் மாறி நாம் உணவாக பிறருக்கு இருக்க வேண்டும். எடுப்பவர்கள் வரலாறு படைத்ததாக சரித்திரம் இல்லை பிரியமானவர்களே. கொடுப்பவர்கள் தான் வரலாறு படைத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இதோ இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். இயேசு இருந்தா ஸ்டாரு, இல்லாட்டினா போரு. இதே கொஞ்சம் பாரு, ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறு என்று புனித மரியன்னை இளங்குருகுல மாணவர்கள் அருமையாக பாட வருகிறார்கள். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். திருப்பலிக்கு வாருங்கள். அவர் உணவாக தற்பொழுது படைக்கப்பட்டிருப்பதை, உணவாக மாறுவதை நீங்கள் நற்கரணையை உண்ணுங்கள். இயேசுவாக மாறுங்கள். இயேசு இருந்தா நீங்க என்னைக்கும் ஸ்டார். பாலன் மரியின் மடியில் பாவம் போக்க வந்து பிறந்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ்
மரியின் மடியில் பாவம் போக்க வந்து பிறந்தார். இன்னும் மண்ணும் மகிழ்ந்து பாடவே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுமே. இங்கு வானவர் கீதத்தை கேளுங்க, நம்ம இடையர்கள் மகிழ்ச்சிய காணுங்க. அந்த நட்சத்திரம் சிரிப்பத பாருங்க, அங்கு ஞானிகள் வணங்கின தெய்வங்க. இயேசுபாலன் மரியின் மடியில் பாவம் போக்க வந்து பிறந்தார். விண்ணும் மண்ணும் மகிழ்ந்து பாடவே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுமே. சொல்லும் வார்த்தையில டேஸ்ட் இருக்கும் பாருங்க. இயேசு இல்லா வாழ்க்கையோ வேஸ்ட் தானே யோசிங்க. இயேசு சொல்லும் வார்த்தையில டேஸ்ட் இருக்கும் பாருங்க. இயேசு இல்லா வாழ்க்கையோ வேஸ்ட் தானே யோசிங்க. ஆயன் குரல் கேட்டுட்டா மெச்சல் நீளம் பாப்பீங்க. அவரு மனசு புரிஞ்சிட்டா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஆயன் குரல் கேட்டுட்டா மெச்சல் நீளம் பாப்பீங்க. அவரு மனசு புரிஞ்சிட்டா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. இயேசு இருந்தா ஸ்டாரு, இல்லாட்டினா போரு. இதையே கொஞ்சம் பாரு, ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறு. இயேசு இருந்தா ஸ்டாரு, இல்லாட்டினா போரு. இதையே கொஞ்சம் பாரு, ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறு. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசுபாலன் மரியின் மடியில் பாவம் போக்க வந்து பிறந்தார். பின்னும் மண்ணும் மகிழ்ந்து பாடவே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுமே. இயேசு செய்யும் நன்மையில பெஸ்ட் இருக்கும் பாருங்க. இயேசு எல்லா வாழ்க்கையோ கஷ்டம் தானே சொல்லுங்க. இயேசு செய்யும் நன்மையில பெஸ்ட் இருக்கும் பாருங்க. இயேசு எல்லா வாழ்க்கையோ கஷ்டம் தானே சொல்லுங்க. ஆயன் ஒண்ணு அழைச்சிட்டா அவர் பின்னே செல்வீங்க. அவர் குரலை கேட்டுட்டா அகிலத்தையே வெல்வீங்க. ஆயன் குரல் கேட்டுட்டா அவர் பின்னே செல்வீங்க. அவர் குரலை கேட்டுட்டா அகிலத்தையே வெல்வீங்க. இயேசு இருந்தா ஸ்டாரு, இல்லாட்டினா போரு. இதைய கொஞ்சம் பாரு, ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறு. இயேசு இருந்தா ஸ்டாரு, இல்லாட்டினா போரு. இதைய கொஞ்சம் பாரு, ஹாப்பி கிறிஸ்மஸ் கூறு. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசுபாலன் மரியின் மடியில் பாவம் போக்க வந்து பிறந்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னும் மண்ணும் மகிழ்ந்து பாடவே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுமே. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்கு வானவர் கீதத்தை கேளுங்க, நம்ம
இடையர்கள் மகிழ்ச்சிய காணுங்க. அந்த நட்சத்திரம் சிரிப்பத பாருங்க. 3 ஞானிகள் வணங்கின தெய்வங்க. இயேசு பாலன் மரியின் மடியில் பாவம் போக்க வந்து பிறந்தார். விண்ணும் மண்ணும் மகிழ்ந்து பாடவே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுமே.